கலவர மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். இப்போ பகடா போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பகடா போட்டுடலாம். வடை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, வடை போட்டுடலாம். வடை பார்த்து ஒன்று விட்டிங்க, ஒன்று விட்டு வடை போட்டுடலாம். மாவு நல்லா உண்டை விட்டிங்க, அப்படியே கையில் க்ளீன் தட்டிட்டு போட்டுடலாம். கையில் பிடிக்க இருந்தால் தண்ணி தொட்டுக்கலாம். அது புளி போட்டுடலாம். ரெண்டு வடை போட்டுடலாம். ரெண்டு வடை செஞ்சுட்டு மற்றதெல்லாம் அப்படி புளி போட்டுடலாம். வடை எடுத்துடலாம். நல்லா கலர் மிஸ் பண்ணாலும் கலர் வந்தால் க்ளீனாக வெந்துடும். மூடி வடை போட்டுடலாம். மாவு நல்லா ஒன்று விட்டீங்க, எந்த வகையான க்ளீனாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வச்சு எடுத்துடலாம். வடை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வடை கிள்ளி போட்டுடலாம். அப்படியே நல்லா க்ளீனாக கிள்ளி போட்டுடலாம். கடலைப்பருப்பு வடை சூப்பர் டேஸ்ட்டில். நல்லா வடை கலர் வந்துச்சு, நல்லா வெந்துச்சு. வடை எடுத்துடலாம். இப்போ சூப்பர் கடலைப்பருப்பு வடை. எடுத்துடலாம். மறுபடியும் கொஞ்சம் வடை போடாச்சு, லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லாவே இருக்கட்டும். வடை வர முறுமுறுன்னு சூப்பராக சுட்டாச்சு. அப்படியே சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் வடை, கடலைப்பருப்பு வடை சாப்பிடலாம். வடை சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு வரேன், செஞ்சு பாருங்கள். அதுமாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வடை மாவு ஆட்டந்து மாவு காந்தது ஜீரகம், உப்பு, கொத்தமல்லி போட்டுலாம் காமிக்கல. வீடியோ கட் ஆகிடுச்சு. மாவு எடுத்து வடை போடுறது மட்டும் காமிச்சிக்கலாம். ஓகே பஸ், இது சூப்பரான செஞ்சு பாருங்கள். அதுமாதிரி வடை டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே.